பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. இந்த அருமையான புதிய நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியும். தினம் ஒரு லோகோஸ் வார்த்தை மூலமாய் ஒவ்வொரு நாளும் காலையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கும் இந்த தினம் ஒரு லோகோஸ் வார்த்தையில உங்களுக்கு புதிய வார்த்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவன் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று சொல்லி பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை குறித்து வாசிக்கும். இந்த கால வேளையில் அருமையானவர்களே, அங்கே 7 சபை, அந்த நாட்களில் ஏசியா மைனர்ல இருந்த, சின்ன ஆசியாவில் இருந்த 7 சபைகளுக்கு, சபையின் தூதனுக்கு அவர் கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் பொழுது, யோவானுக்கு வெளிப்படுத்தும் பொழுது, இங்கே பிலதெல்பியா சபைக்கு சொல்லுகிறார், நான் என்ன சொல்கிறேன்னா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன்னை கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு. உனக்குள்ள ஆசீர்வாதத்தை எவன் எடுத்துக்கொள்ளும்? உனக்குன்னு ஒரு கிரீடம் இருக்கிறது, உனக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை நீ தக்க வைத்துக்கொள் கடைசி வரையிலும். பாருங்க, ஏன்னா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உனக்குள்ளதை இழந்து போகிற அளவுக்கு பிரச்சனைகள் வரும். சீக்கிரமாய் வரும்போது கர்த்தர் வசனம் சொல்லுது, நான் வரும்போது நான் என்னோடு கூட ஆசீர்வாதங்கள் வருகிறது, அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னார். அதே போல இதோ சீக்கிரமாய் வருகிற ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாது. அப்போ அந்த சபைக்கு உள்ள தூதர்கள் சொல்லும் போது உன் கிரீடம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நாட்கள் அருமையானவர்களே, நாம் இந்த வசனத்தை வாசித்தா நம்ம பார்த்து சொல்லணும், உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அதை பற்றி கொண்டு. தவற விடுவதற்கு 1000 வழிகள் இருக்கு. பாருங்க, சொல்லுவோம், அப்படி தொலைஞ்சிச்சு, இப்படி தொலைஞ்சிச்சு, அப்படி மிஸ் பண்ணிட்டேன், இதை மிஸ் பண்ணிட்டேன். நிறைய பேர் பாருங்களேன், ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டு அது எங்க மிஸ் பண்ணி கண்டுபிடிக்க பயங்கர கஷ்டமா போகும். ஆனா சீக்கிரமா மிஸ் ஆயிடும். அப்போ அதே போலதாங்க பாருங்க, கிரீடம் நம்மை விட்டு எடுத்துப்பட்டு போகாதபடி நம்முடைய கிரீடத்தை இன்னொருவன் வாங்குறதுக்கு அதிகமாய் ஆவலா இருக்கிறான். நாம் சரியில்லை என்றால் நம்முடைய கிரீடத்தை இன்னொரு பெற்றுக் கொள்ளுவான். அதனால உனக்குள்ள நீ பற்றிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அதை நம்மளுடைய ஜெபமா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தர் கொண்டு வருகிறார். அவர் கொண்டு வரும்போது நமக்குள்ளது நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். ஏன்னா நமக்குள்ளதை வேறொருவன் அடிச்சுட்டு போயிடுவான், வேற ஒருவன் எடுத்துக்கொண்டு போக அளவுக்கு காரியங்கள் மாறுதலாய் முடியும். காரியங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். நல்லா தான் இருப்பாங்க, நல்லா தான் கர்த்தருக்காக வாழ்வாங்க. திடீர்னு பார்த்தா கோட்டையை விட்டுட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அவங்க வேற எங்கேயோ இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஆண்டோடு தூரமா இருப்பார். அதனால அவர் வரும் பொழுது, அவர் சீக்கிரமாய் வருவேன்னு சொல்லி 2000 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் அவர் வரவில்லை. இன்னும் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிற வார்த்தை மட்டும் மாறாதது. அது சீக்கிரம் என்பதற்கு 2 நாள்ல வரேன்னு அர்த்தம். 2 நாள்னா 2000 வருஷம் அர்த்தம். ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாளை போல அவனை பார்வைக்கு இருக்கு. அப்ப 2 நாளுக்கு 2000 வருஷம் முடிஞ்சு அவர் வருவார். வரும்போது சும்மா வரமாட்டாரு. அவனுக்கு அழைக்கக்கூடிய அந்த பலன் கிரீடம் அவர் எடுத்துக்கொண்டு வருவார். அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணுமா? பற்றி கொண்டிருக்க வேண்டும். அந்த கிரீடத்தை பற்றி கொண்டிருக்கணும். அது உனக்கு தான், அது நமக்கு தான் என்கிற எண்ணம் உருவாக வேண்டும். இந்த நாள் நண்பனுடைய நமக்குள்ள பொருளை யாரா எடுத்துட்டு போயிட்டா எவ்வளவு கோவப்படுகிறோம், யாரா திடீட்டா எவ்வளவு டென்ஷன் ஆகிறோம். இன்றைக்கும் அதே போல ஒரு சம்பவம் நம்ம பரலோகத்தில் இருந்த ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்னு சொல்றாரு. உனக்குள்ளதை வேற யாராவது பெற்றுக்கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா அவன் முந்தி ஓடுகிறான், அவன் கிரியை நடப்பித்து கடைசியில் வெற்றி பெற்றான்னா அது அவன் பெற்றுக்கொள்ளுவான். நாம் இழந்து விட வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்குது. அதனால உனக்குள்ளதை நீ பற்றிக்கொண்டு இந்த காலை வேளையில் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் கிரீடத்தை யார் எடுத்துக்கொள்ளாது அதை பற்றி கொண்டிருக்க எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இதத்தை தாங்க, நம்ம விட்டு விலக. அப்ப யார் பற்றி கொள்வா, யார் எடுத்துக்கொள்வான்னு சொல்லி யோசனை பண்ணுங்க. பற்றி கொள்வது என்றால் கடைசி வரை வசனம் சொல்லுது, முடிவு பரியந்த நிறைவேற்பவன் ரட்சிக்கப்படுவான், அவன் தான் கிரீடத்தை பெற்றுக் கொள்வான். சீக்கிரமா வந்துட்டு சீக்கிரமா ஓடுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க.
ஐயோ அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, என்னால இனிமேலாம் வர முடியாதுப்பா, என்னால என்னை ஆண்டவரை பின்பற்ற முடியாது, எனக்கு பயங்கரமான சோதனை வேதனை தாங்க முடியலன்னு சொல்லி எத்தனையோ ஜனங்கள் பின்மாறுகிறார்கள். கர்த்தர் உங்களை அதற்காக வைக்கவில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி அழைத்திருக்கிறார். உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்படி சொல்றாரு. உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு, உனக்குள்ள காரியத்தை நீ பற்றி கொண்டிரு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் அதை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறார். நீ பத்திரமா பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இழந்து போறது ரொம்ப ஈஸி, அதை பெற்றுக்கொள்வது, ஒரு பொருளை தொலைக்கிறது ஈஸி, அதை பெற்றுக்கொள்வது, அதை வாங்குவது ரொம்ப கஷ்டம். அதைத்தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. உனக்குள்ளதை நீ கடைசி வரை பற்றி கொண்டு நீ விட்டு விலகிறாது, ஓடி போயிடாது. அப்போ அந்த பிள்ளைகள் சபைக்கு சொல்லும் போது நீ ஓடிடாத, நான் சீக்கிரமா வருகிறேன், உனக்குள்ளதை உனக்கு கொடுக்கிறதுக்கு நான் தூக்கிட்டு வர்றேன், ஆனா வரும்போது நீ அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிரு என்று சொல்றான். இந்த காலை வேளையில் அருமையான பிள்ளைகளே, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீர்களா? இதோ கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். கர்த்தருடைய வருகை வெகு சீக்கிரமா இருக்கிறது. அவர் கொண்டு வருகிற அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள, உனக்குள்ள கிரீடத்தை யாரும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு முடியுதா? சற்று யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு அநேக மக்கள் தூரமாய் சென்று கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் தூரமா இருக்காங்க. தூரமா இருக்கவங்க ரட்சிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்முடைய நிலைமை என்னவா இருக்கு? சற்று யோசனை பண்ணி பார்ப்போமா? ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற அந்த கிரீடத்தை எவரும் எடுத்துக்கொள்ளாதபடி இருக்க இந்த கால வேளையில ஒப்பு கொடுங்க. அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டோட கேட்போம், ஆண்டவரே இந்த கிரீடத்தை எனக்கு தாங்க, நான் இழந்து போகாதபடி இருக்க உதவிசிங்கன்னு கேட்போமா? நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு, உன் கிரீடத்தை ஒருவன் எடுத்துக்கொள்ளாதபடி அதை பற்றி கொண்டிருன்னு சொன்னீரப்பா. இதோ சீக்கிரமாய் வர சொன்ன வார்த்தைக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நடக்க இந்த நாள் காலை வேளையில ஆண்டவரே எல்லாருக்காக நான் செபிக்கிறேன். வார்த்தையை கேட்கிற எல்லாரையுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு இழப்பு வராதபடிக்கு நீர் துணை நிற்கும்படி செபிக்கிறேன். ஆண்டவரே ஒருவர் இழந்து போகாதபடிக்கு ஆசீர்வதி, தெய்வீக ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். அன்று பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாங்கள் ஓட உதவி செய்யும். அன்றுவரே நாங்கள் உலகத்தை பார்த்து இழந்து விடாதபடிக்கு எல்லாருடைய கரங்களையும் பலப்படுத்தும்படி செபிக்கிறோம், இருதயங்களை பலப்படுத்தும்படி செபிக்கிறோம், முடிவை நிலைக்க உதவி செய்யும்படி செபிக்கிறோம். ஆசீர்வாதம் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக உங்கள் கிரீடத்தை நீங்க பற்றி கொண்டிருக்கும். அவர் சீக்கிரமாய் வருகிறார். வேற ஒரு எடுக்காதபடிக்கு பற்றி கொள்ளுங்கள், ஜெபியுங்கள், ஒப்புக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு லோக சுவார்த்தை மூலமா சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. உம்மோடு சேர்ந்து வாழ ஆசைப்படுகிறேன், உம்முகத்தை பார்க்க நான் ஆசைப்படுகிறேன். சீக்கிரம் வரப்போகும் ராஜாதி ராஜாவே, உம் வருகைக்காக காத்திருக்கிறேன். உம்மோடு சேர்ந்து வாழ ஆசைப்படுகிறேன்.